ஸ்ரீ குருப்யோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமக. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். சதாத்மத்யானநிரதம் விஷயேபிய பராங்முகம் நௌமி சாஸ்திரேஷு நிஷ்ணாதம் சந்திரசேகர பாரதீம். விவேகினம் மகாபிரக்யம் தைரியௌதாரிய க்ஷமாநிதிம் சதா அபிநவபூர்வம் தம் வித்யாதீர்த்தகுரும் பஜே. பாரதி கருணாபாத்திரம் பாரதி பதபூஷணம் பாரதி பதபாரூடம் பாரதி தீர்த்தமாஸ்ரயே. வித்யா வினய சம்பன்னம் வேதராகம் விவேகினம் வந்தே வேதாந்த தத்வக்யம் விதுஷேகர பாரதீம். அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள். பிரதி குருவாரம் நம்ம சிங்கேரியில் சங்கரை பத்தி கேட்டிருக்கும் குருநாதரோட பேரருள்ள இந்த காவியத்தின் நூலாசிரியர் திரு கே நாராயணசுவாமி அவர்கள். இவர் எழுதிய புத்தகத்தின் ஒவ்வொரு வரிகளையும் நாம ரொம்ப அனுபவிச்சு கேட்டிருக்கோம். பிரதி குருவாரத்திலையும் போற வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்க போகிறோம். 79வது வாரமாக ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் பாதசாரியாக ஆந்திரம் கலிங்கம் போன்ற தேசங்களையெல்லாம் கடந்து சென்று 1000 கலைகளாக பிரிந்து வங்கக்கடலை சேரும் கங்கா நதியை அடையறார். அந்த பிரதேசம் நிர்ஜனமானது, லாபத்தான சதுப்பு நிலம். அது தவம் செய்வதற்கு உகந்ததே கிடையாது. அந்த சமயத்துல அவருடைய குருநாதரோட குரல் அசிரீரியா ஒலித்து அவரை எச்சரிக்கை பண்றது. என்ன எச்சரிக்கை பண்றார் அவர் குருநாதர்னா, உயர்ந்தவனே, துணிச்சலுடன் அந்த வழியில் செல்லாதே, இப்படி திரும்பி அப்படி செல், இப்படியெல்லாம் எச்சரிக்கை பண்ணி வழிகாட்டி அவரை வாரணாசி கஷேத்திரத்துல உள்ள கேதார கட்டத்துல கொண்டு சேர்க்கிறார் அவருடைய குருநாதரான ஸ்ரீ வித்யாதீத்தர். பிரதிதினமும் கேதாரநாதரை தரிசனம் பண்ணிட்டும் பலவிதமாக தவம் செஞ்சுட்டும் அந்த கங்கையின் கரையில சிறிது காலம் வாசம் செய்கிறார் ஸ்ரீ வித்யாரண்யர். அது அவருடைய குருநாதரின் கட்டளை இல்லையா? அந்த தவத்தின் பலத்தினால்தான் பிற்காலத்துல மேலும் பல மகத்தான செயல்களை எல்லாம் அவரால செய்ய முடியாது. சிங்கேரி ஸ்ரீ சாரதா பீடத்துல 33வது குருவாக விளங்கியவர் ஸ்ரீ சச்சிதானந்த சிவ அபினவ நிருசிம்ம பாரதி மகாஸ்வாமிகள். அதாவது அவருடைய வருஷம் 1879 1912 வரைக்கும். ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகளை போலவே அவரும் ஒரு அவதார புருஷர். சனாதன தர்மத்துக்கு ஏற்பட்ட நெருக்கடியான காலத்துல அதை ரட்சிப்பதற்காகவே அவதாரம் பண்ணவர். அவருடைய பிரபாவம் ரொம்ப விசேஷமானது. ஸ்ரீ வித்யாரண்யர் லோகசேமத்திற்காக செய்த அந்த இறை செயல்களை போலவே 2 செயல்களை அவரும் நம்ம தமிழ்நாட்டுல செஞ்சு காட்டியிருக்கார். ரொம்பவும் சுவாரஸ்யமான வரலாறு அது. அறியாத பருவம் அப்படின்னு சொல்லப்படும் 8வது வயதிலேயே அவர் துறவியானவர். அந்த சமயத்துல அவர் வழிகாட்டிய மனப்பக்குவமும் வைராக்கியமும் ரொம்பவும் ஆச்சரியமானவை. 13 ஆண்டுகள் விருத்த நரசிம்ம பாரதி அப்படின்னு பயபக்தியுடன் குறிப்பிடப்பட்ட தம்முடைய குருவை விட்டு பிரியாதவராக அவருக்கு சிசுரூஷ செஞ்சு கொண்டிருக்கார். தம் 22வது வயதில் பீடாதிபதியாக ஆகிறார். யதாக்கிரமம் பல யாத்திரைகளை செஞ்சுண்டும் ஆங்காங்கு சிஷ்யர்களை அனுக்கிரகம் செஞ்சுண்டும் பல நல்ல உபதேசங்களை செஞ்சுண்டும் இருக்கார். அப்போதெல்லாம் மேடா பல்லக்கில் அமர்ந்துதான் பிரயாணம் பண்ணணும். ரொம்பவும் சாவகாசமாக அது நடந்து கொண்டிருக்கு. அப்படி ஒரு முறை யாத்திரை செஞ்சுட்டு வருகையில, அதாவது அது 1893 ஆண்டு ஜெய வருஷம், தம்முடைய பரிவாரங்களோட மதுரை மாநகரத்திற்கு வந்து சேர்றார். அந்த காலத்துல மதுரை ஜில்லாவை அடுத்து இருந்த ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் அதிபதியாக இருந்தவர் ஸ்ரீ பாஸ்கர சேதுபதி அப்படிங்கிற சத்புருஷர். அவர் பரமாஸ்திகர். நியமம், நிஷ்டை, பூஜை, புனஸ்காரம் அப்படின்னு வாழ்ந்துட்டு
தான தர்மங்களை எல்லாம் யதேஷ்டமாக செஞ்சு கொண்டிருக்கார். தர்மத்துல அசைக்க முடியாத நம்பிக்கை அவருக்கு. தட்சிணாநாயர் பீடாதிபதி சிங்கேரி சங்கராச்சாரிய சுவாமிகள் மதுரைக்கு விஜயம் பண்ணியிருக்கார் அப்படின்னு தெரிஞ்சவுடன் பரிவாரங்களோட மதுரைக்கு வந்து குருவை வரவேற்கும் வைபவத்தில் ஈடுபடுறார். மாதம் மும்மாறி பெய்து கொண்டு மீனாட்சி அம்மனின் அருள் சூழ விளங்கிக் கொண்டிருந்த மதுரை மாநகரம் உற்சாகமும் பக்தியும் நிறைந்து கோலாகலமா காணப்படுறது. ஸ்ரீ பாஸ்கர சேதுபதி ஜெகத்குருவை தங்க பல்லக்கில அமரச் செய்து வெகு விமரிசையாக அகலமான மதுரை நகர வீதிகள்ல ஊர்வலமாக அழைச்சிட்டு வந்து அனைத்து ஜனங்களும் அவரை நன்கு தரிசிக்கும்படி செய்கிறார். பட்டின பிரவேசம் வைபவம் எல்லாம் முடிஞ்சு ஜெகத்குரு ஸ்நானம் ஜபம் பூஜை எல்லாம் செஞ்சுட்டு விசாந்திக்கு செல்வதற்கு முன்னாடி சேதுபதி அரசர் அவரிடம் விடை பெற்றுக் கொள்கிறார். அப்படி அவர் விடை பெற்று கிளம்பும் போது ஒரு விஞ்ஞாபனமும் செஞ்சுக்கிறார். என்ன விஞ்ஞாபனம் செஞ்சுக்கிறார்னா, உலகமெல்லாம் வணங்கும் ஜெகத்குரு அவர்களே, ராமேஸ்வரம் தங்களுடைய சேத்திரம், நான் அதற்கு காவலாளி. தாங்கள் மேற்கொண்டிருக்கும் யாத்திரையின் முக்கிய லட்சியம் சேது ஸ்நானமும் ராமேஸ்வர விஜயமும். அங்கு தாங்கள் வர இருப்பது என்னுடைய பாக்கியம். ஸ்ரீ ராமநாத சுவாமி எங்களுடைய குலதெய்வம். அவருடைய கிருபையால் தான் எங்கள் பரம்பரை அவிச்சின்னமாக வந்து கொண்டு அவருக்கு சேவை செய்து கொண்டிருக்கோம். தாங்கள் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி யாத்திரையை முடித்துக்கொண்டு திரும்புகையில் எங்கள் சமஸ்தானத்திற்கும் விஜயம் செய்து சில மாதங்கள் தங்கி எங்களை தாங்கள் அனுக்கிரகிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய விண்ணப்பம் அப்படின்னு சொல்றார். இந்த ஆண்டின் வியாச பூஜையும் அடுத்து வருவதால் தாங்கள் ராமநாதபுரத்தில் சமஸ்தான அரண்மனையில் தங்கி வியாச பூஜையையும் அங்கேயே செய்ய வேண்டும். இதுதான் என்னுடைய பிரார்த்தனை. சாதுர்மாசிய காலம் 2 மாதங்களும் அங்கேயே தங்க எல்லா விதமான சௌகரியங்களையும் செய்து கொடுக்க தயாராக இருக்கோம். இப்படி அவர் விண்ணப்பம் செஞ்சுக்கிறார். மகா சுவாமிகள் பக்தர்களின் பக்திக்கு கட்டுப்படும் இலகிய மனம் கொண்டவர். செல்வச்சீமானான ஸ்ரீ சேதுபதி அரசர் காட்டிய வினயம் அவருடைய உள்ளத்தை தொட்டுடுத்தும். சேதுபதி, உங்களுடைய கோரிக்கையை மனசில் வைத்துக் கொள்கிறேன். மடத்தின் ஏஜென்ட் அவர்களிடமும் கலந்து ஆலோசனை பண்ணிட்டு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறார். ஆனா அவர் அப்போதே சங்கல்பம் செஞ்சுட்டார் அப்படிங்கிறது பின்னால தான் தெரிய வருது. அந்த ஆண்டின் வியாச பூஜை, சாதுர்மாசிய விரதம் ஆகியன மட்டுமில்லாம நவராத்திரி பூஜையும் கூட ராமநாதபுரம் சமஸ்தான அரண்மனையில தான் எந்தவித குறைபாடும் இல்லாம சம்பிரமமாக நடந்தது. உக்கிரான பண்டங்களும் பழங்களும் புஷ்பங்கள், நெய், பால் போன்றவைகளும் யதேஷ்டமா இருக்கு. பிராமணர்களுக்கு ஏராளமா தட்சிணை, வஸ்திரங்கள், சுமங்கலிகளுக்கு புடவைகள் அப்படின்னு வாரி வழங்கப்படுறது. வந்தவர்களுக்கெல்லாம் ஜாதி வித்தியாசமே இல்லாம அறுசுவை உணவும் அளிக்கப்படுறது. அனைத்தும் சமஸ்தானத்தோட செலவு. அந்த சமஸ்தானத்தின் அரண்மனை வளாகத்துல ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு ஒரு ஆலயம் இருக்கு. நவராத்திரி சமயத்துல அங்கு விசேஷ பூஜைகள் நடப்பது வழக்கம். நவராத்திரி உற்சவம் தொடங்குவதற்கு சில தினங்களே இருந்த போது ஸ்ரீ பாஸ்கர சேதுபதி ஸ்ரீ ஆச்சாரியாலிடம் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பிரஸ்தாபிக்கிறார். ஹே குரு, இந்த ராஜராஜேஸ்வரி ஆலயத்துல எல்லா பூஜைகளும் உற்சவங்களும் அந்தணர்களை வைத்துக் கொண்டே நடத்தப்படுகிறது. ஆனால் அந்த 9 நாட்களில் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் சகஸ்ர பூஜை என்று ஒன்று வெகு காலமாக நடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கு. அன்றைக்கு எல்லா பூஜைகளும் முடிந்த பிறகு 1000 ஆடுகள் அம்பிகையின் எதிரில பலியாக்கப்படும். பல
தலைமுறைகளாக நடந்து கொண்டிருக்கும் இந்த கொடூரமான பூஜையை நிறுத்தி விடுவதற்கு எனக்கு தைரியம் இல்லை. அப்படி நிறுத்திவிட்டால் ஏதாவது விபரீதம் ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற பயம்தான் காரணம் எனக்கு. தாங்கள் இங்கு தங்கி இருக்கும் காலத்துல இதை நடத்த அனுமதி தருவது அப்படிங்கிறது முடியவே முடியாத காரியம். தவிர இதை முற்றிலும் நிறுத்திவிடவே நான் விரும்புகிறேன். தாங்கள் உத்தரவு கொடுத்தால் இதை நான் நிறுத்தி விடுகிறேன் அப்படின்னு சொல்றார். ஸ்ரீ ஜெகத்குரு ரொம்ப நிதானமா பதில் கொடுக்கிறார். அதுக்கு, உங்களுடைய இந்த கோரிக்கை எமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. நாம இதை பற்றி பிரஸ்தாபிக்க எண்ணி இருந்தோம். உங்கள் மனதிலும் அதே போல எண்ணம் எழுந்து நீங்களே இந்த கோரிக்கையை எம்முன் வைத்து விட்டீர்கள். பகவத் சங்கல்பம் தங்கள் எண்ணத்திற்கு அனுகூலமாகவே இருக்கிறது என்று தெரிகிறது. இருந்தாலும் நாம் அம்பிகையை பிரார்த்தித்துக் கொண்டு அவருடைய சம்மதத்தையும் பெற்றுவிட முயற்சி செய்கிறோம். நாளைக்கு பதில் கூறுவோம் அப்படின்னு சொல்றார். அன்னைக்கு சுக்கிரவாரம் இரவு ஸ்ரீசக்கர பூஜையை முடிச்சுட்டு ஸ்ரீ ஆச்சாரியர்கள் விசேஷமா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. மறுநாளைக்கு விடையற் காலையில தியான நிலையில் அமர்ந்த போது அவருக்கு ஒரு அதிசயமான தரிசனம் ஏற்படுறது. அலங்காரம் இல்லாத ஒரு ஸ்திரீ கைகள்ல ஒரு மத்தியபானம் அருந்தும் பாத்திரத்தையும் குப்பையை பெருக்கி தள்ளுவதற்காக உபயோகிக்கப்படும் துடைப்பத்தையும் ஏந்தியவளாக அவருக்கு முன்னாடி அவர் காட்சி கொடுக்கிறார். அப்படி காட்சி கொடுத்துட்டும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிந்தவுடன் சர்வாலங்கார பூஷிதையான ஒரு அழகிய ஸ்திரீ அவருக்கு முன்னாடி தோன்றுகிறாள். கவலை வேண்டாம், நான் வந்துவிட்டேன், இனி இங்கேயே இருப்பேன் அப்படின்னு புன்சிரிப்போட சொல்லிட்டு ஆலயத்திற்குள்ள நுழைகிறாள் அந்த ஸ்திரீ. அந்த இருவித தோற்றங்களில் இருந்து ஸ்ரீ ஆச்சாரியர் விடுத்த கோரிக்கைக்கு அம்பிகையின் ஆமோதமான பதில் கிடைச்சுடுத்து அவர் ரொம்பவும் சந்தோஷத்தை அடைகிறார். அடுத்த நாள் காலையில ஸ்ரீ பாஸ்கர சேதுபதி மன்னர் மிகவும் ஆவலோட வந்து தரிசனம் பண்ணிக்கிறார் ஆச்சாரியால. சேதுபதி, உங்கள் விருப்பத்திற்கும் என் விருப்பத்திற்கும் அம்பிகை இணங்கி அனுமதி வழங்கிவிட்டால் நீங்கள் தைரியமாக அந்த குரூரமான வழக்கத்தை நிறுத்திவிடலாம். பண்டிதர்களின் உதவியோடு ஆலயத்தின் நித்யா பூஜை விதானத்தையும் உற்சவாதிகளின் கிரமங்களையும் புதிதாக நானே எழுதி கொடுக்கிறேன் அப்படின்னு அபயம் கொடுக்கிறா ஆச்சாரியாள். பிறகு அந்த வாக்கின்படி சாத்ரோக்தமாக புனர் பிரதிஷ்டை, ஸ்ரீசக்கர யந்திர ஸ்தாபனம் எல்லாத்தையும் செஞ்சு வைக்கிறார். ராமநாதபுரத்துல தம்முடைய முகாம முடிச்சுண்டு யாத்திரையை தொடரும் முன் ஸ்ரீ ஆச்சாரியால் செய்த மற்றும் ஒரு செயல் விஜயநகரத்தில் ஹரிஹரராயனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தவுடன் ஸ்ரீ வித்யாரண்யர் செய்த செயல ஒத்ததாகத்தான் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத நாம அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாமா? ஸ்ரீ சத்குரு பாகி, ஸ்ரீ சத்குரு பாகி, ஸ்ரீ சத்குரு பாகி.